ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கானா கனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நார்மல் டேப் வாட்டர் இருக்கு இல்லையா, பச்சை தண்ணி, அதில் எப்படி குளிக்கிறது அப்படிங்கிறது. அதாவது ஹாட் வாட்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி பச்சை தண்ணியில் குளிக்கிறது, எப்படி குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கவர் பண்ணலை. பட் அந்த பாயிண்ட்டை கவர் பண்ண போகிறோம். அதை தவிர வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அதுவும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் வந்து டேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இமீடியட்டாக பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு வாட்டரில் குளிக்கிறதுனால இருக்க அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துடலாம். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் கிளீனிங் த பாடி. நம்ம பாடியில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் வந்து நம்ம ஓவர் நைட் தூங்கும்போது வந்து நமக்கு ஹீட் கெயின் ஆகிருக்கும். அந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் வந்து இந்த குளியல், பச்சை தண்ணி குளியல் வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, நரம்புகளெல்லாம் வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு பச்சை தண்ணி குளியல் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வைக்குது இந்த மாதிரி குளியல் பண்ணாலும். இன்னொன்று வந்து ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்து உங்களுக்கு பல 100 மடங்கு வந்து உங்களுக்கு பாடியோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நம்ம லெஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து நம்ம பாடியில் தண்ணி வந்து படுறதுனால வந்து நம்ம பாடியோட பிராணன் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா பிராணன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க இல்லையா. அது இல்லாமையே வந்து நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கும்போது வந்து பிராணன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஓகே, இந்த லிஸ்ட்டை தான் வந்து நம்ம வந்து நார்மலாக எல்லாருக்கிட்டையும் கிடைக்கிறது. பட் நம்ம இப்போ என்ன முக்கியமாக பார்க்க போகிறோன்னா, ரைட்டுங்க, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, ஃபைன், புரிஞ்சுக்கிட்டோம். பட் நிறைய பேருக்கு வந்து ஒரு மென்டல் பிளாக்கே என்னென்னா வந்து சுடுதண்ணியில் குளித்து பழகியிருப்பாங்க. காலையில் இருந்தோடனே கீசர் போட்டுட்டு நல்லா சூடாக வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது பழகி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதுலேருந்து அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்னா வந்து இந்த பச்சை தண்ணி வந்து உடம்புல படும்போது அவங்களுக்கு உடம்பு நடுங்கும், ஐயோ அது குளிக்கிறது கஷ்டம் அப்படின்ற ஒரு மைண்டு செட்டு வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணோம் இல்லையா. நம்ம ஈஸியாக சொல்லிட்டாங்க வந்து பச்சை தண்ணியில் குளித்தா இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்னு. பட் பச்சை தண்ணியில் குளிக்கிற, அதாவது சுடு தண்ணியில் குளிக்கிறவங்க பச்சை தண்ணியில் எப்படி குளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்றது சொல்லணும் இல்லையா. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மெயினாக வந்து சில பேர் வந்து உடம்பு கூல் பாடியாக இருக்கும். அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிற பாடி, சைனசைட்டிஸ் இருக்கும், ஒரு மாதிரி அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பச்சை தண்ணி பட்டாலே அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணிடுறது பெட்டர். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து பாடியோட ஹீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஹீட்டை வச்சு கொஞ்சம் அதை அட்டாக் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு லெவலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களை வந்து மைண்ட் வைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பச்சை தண்ணியில் குளிக்க போகிறோம், அதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பிடிச்சாலே வந்து உங்களுக்கு வந்து பாடி டைட் ஆகி உங்களுக்கு அதில் கொஞ்சம் சூடு உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எடுத்தவொடனே தண்ணி தூக்கி மேலே ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி உடம்பு சிலுத்துரும், வந்து அது வந்து ஐயோ எனக்கு இனிமேல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கீழேருந்து மேலே ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கால் நுனியிலேருந்து மேலே வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரைட்டில் ஊற்றுங்க. அதே மாதிரி லெஃப்டில் வந்து காலில் கீழேருந்து கொஞ்சம் உங்களோட தைஸ் வரைக்கும் அப்படியே ஊற்றுங்க. இப்படி ஊற்றும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு பாடி ஃபுல்லுமே வந்து நீங்கள் பச்சை தண்ணிக்கு எக்ஸ்போஸ் பண்ணலை, சில் ஆக போகிறதில்ல. அப்படின்னும் போது வந்து உங்கள் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் பண்ணும்போது வந்து அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகுது. அதே மாதிரி காலுக்கு முடிச்சதுக்கப்புறம் கையிலையும் வந்து நீங்கள் ஃபுல்லும் தண்ணி வந்து ஊற்றுங்க. இந்த பக்கம் 2 பக்கம் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ ரிமைனிங் என்னென்னா வந்து உங்களோட பாடி மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பாடியில் ஊற்றும் போதும் அப்போ மட்டும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சில விஷயம் வந்து மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை செயல்படுத்துறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. இது வந்து ஒரு மாதிரி வந்து மைண்டு செட்டு ப்ளஸ் பாடி கண்டிஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து வர்றது தான் இந்த வந்து பச்சை தண்ணியில் குடிக்கிற வந்து ஒரு சேலஞ்சு. நெக்ஸ்ட்டு தண்ணியை வந்து இந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்களா, ஒரு 40% உங்கள் பாடி வந்து நனைஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து பாடியில் ஊற்ற வேண்டியது தான், ரைட்டுங்களா. அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு கையில் வந்து மூக்கை நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கிட்டு வாயையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. வாயிலையும் வந்து காற்று போக்கு உள்ளே போகிறது வெளியே வருது பண்ண வேணாம். நல்லா மூச்சை பிடிச்சிட்டு ஃபுல்லாக ஒரு மக்கில் வாட்டர் எடுத்து நல்லா மேலே ஊற்றுங்க. உங்கள் ஃபேஸ்லேயோ ஆர் தோள்பட்டையிலையோ ஊற்றுங்க. ஒரு 2-3 மக்கு வந்து நீங்கள் நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றும் போது உங்களுக்கு அந்த பச்சை தண்ணியோட சில்னஸ்ஸு
ஃபீல் பண்ணுறதே வந்து ஒரு 25% தான் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து எப்படின்னா வந்து நம்ம ஆற்றுல குளிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, மூக்கை பிடிச்சிட்டு தலையை உள்ளே விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து அந்த சில்னஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. அதே நீங்கள் 3 மக்கு ஊற்றிட்டு எடுத்துகிட்டு ஊற்றி பாருங்க, அந்த சில்னஸ் தெரியும் உங்களுக்கு. முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது உங்கள் பாடியில் அந்த தண்ணி படுறத நல்லா ஃபீல் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் அந்த என்ன நடக்குது அப்படி பாடியில் படும்போது அந்த ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாடி வந்து அந்த ஒரு விஷயத்த வெல்கம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி குளிப்பீங்களோ அதெல்லாம் குளிங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மூக்கை பிடிச்சி மூக்கை பிடிச்சிட்டு தான் தண்ணி ஊற்றணுங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது. பட் எவ்வளோ அளவுக்கு தேவையோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன, சில பேர் வந்து கேள்வி கேட்கலாம், வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கு, என் பாடி ரொம்ப கோல்டாக இருக்குது, தும்மல் இருமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, அப்போ நான் குளிக்கலாம்னா அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி கலந்தோ இல்லை சூடாக தண்ணியிலையோ குளிச்சிருங்க. பட் இந்த பச்சை தண்ணியில் குளிக்கிறது எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு நார்மல் கண்டிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, கோல்டு இல்லாமல் ஓரளவுக்கு பாடி ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து கோல்டே வரலை அப்படின்னும் போது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லாம் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப பழகிடும். ஒவ்வொரு பீரியட் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, அது ரொம்ப பழகிடும். ரொம்ப 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 பெனிஃபிஷியலாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு பச்சை தண்ணியில் குளிக்கும்போது உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ்ஸு, உங்களுடைய அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து சேலஞ்சிங்கான விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு நிறைய திங்க் பண்ணணும், நிறைய வந்து ஒர்க் பண்ணணும் உங்களுக்குள்ள அப்படின்னும் போது வந்து இந்த பச்சை தண்ணி வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சுடு தண்ணி அப்படின்னு குளிக்கிறது அப்படின்னா வந்து உங்களை ஒரு கம்ஃபர்ட் சுச்சுவேஷன், ஒரு ரிலாக்ஸான சுச்சுவேஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் சுடு தண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, டே பூரா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க, எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும் அப்படின்போது ஒரு மைல்டு லியூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, வெதுவெதுப்பான ஒரு சுடு தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டே பூரா இருக்கிற வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு பாடியை தூங்குறதுக்கு ரெடி பண்ணும். ஸோ ஈவினிங் அதாவது நைட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் பச்சை தண்ணியில் குளிங்க. இது வந்து மருந்து சாப்பிடாம எந்த விதமான ஃபுட்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் எடுத்துக்காமல் உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுக்குற ஹெல்த்து பச்சை தண்ணி குளியல் எப்படி குளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருக்கா ஆர் ஏதாச்சும் வந்து பாசிட்டிவ் ஒர்க் ஆச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயமும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கண்ணன். பாய்.